மெட்ராஸ்ல தான் பாடங்களை எல்லாம் படிக்காம இப்படி டிடெக்டிவ் நாவல்ஸ் வச்சு படிச்சிட்டு இருப்ப. ஊட்டிக்கு வந்து ஊரை சுத்தி பார்க்காம உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டியே. லுக், நான் டிடெக்டிவ் நாவல்ஸ் படிக்கிறது மட்டும் இல்ல, துப்பறியறதுல பேரும் புகழும் வாங்கணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். இந்த வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் கம்பெனி ஆரம்பிச்சு ஆம்பளைங்களே செய்ய முடியாத பல சாதனைகளை செய்து காட்டி கோல்டு மெடல் வாங்கலாம். நீ புஸ்தகம் படிச்சு சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்ட. உன் மாதிரி 10ஆம் பஸ்ல பொண்ணுங்க இருந்தா இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். பெண்கள் ஆண்களுக்கு குறைஞ்சவங்க இல்ல, அதான் என்னோட பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்க, நான் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பரிசுகள் வாங்கியிருக்கேன். எனக்கு கராத்தே தெரியும், ஜூடோ தெரியும், எல்லா ஃபைட்டிங்கும் தெரியும். தைரியமும் புத்திசாலித்தனமும் இருந்தா எதையுமே சாதிக்க முடியும். பொண்ணால முடியுமா? பெரிய செல்வந்தர் வீட்டுக்கு செல்ல பொண்ணு, நினைச்சத சாதிக்க முடியும். நாங்க போறோம். ஒரு கால் நீ வர. குட் மார்னிங். தேங்க் யூ பாஸ். நீங்க சொன்னபடி இந்த பொண்ணை கடத்திக்கிட்டு வந்துட்டேன். வெரி குட். என்ன வெரி குட்? இவங்கள என்ன கடத்திட்டு வந்தாங்க, நானா தான் வந்தேன். என்ன வளர்ற? யோ சொல்லையா. ஆமாம் பாஸ், நான் கூப்பிட்டதும் எந்த தகராறு பண்ணாம கூட வந்துருச்சு. அதான் நல்லது, இல்லன்னா உடம்பு புண்ணா இருக்கும். சரி. இத பா சந்திரா, உங்க அப்பா நமச்சிவாய முதலியாருக்கு போன் பண்ண போறேன். 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் உன்னை விட போறேன். நல்லா போன் பண்ணுங்க, ஒரு பைசா கூட கிடைக்காது. ஏயா உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? கந்தசாமி புள்ள பொண்ணை கடத்திட்டு வந்து நமச்சிவாய முதலியார்கிட்ட பணம் கேட்டா கிடைக்குமா? நான் ஒண்ணு சந்திரா இல்லையே. டேய் ஃபூல்ஸ், கோட்டீஸ்வரன் பண்ண தூக்கிட்டு வாங்கடான்னா ஒரு குட்டிச்சாதான கடத்திட்டு வந்திருக்கீங்க. ஏய் என்ன மரியாதையா பேசு. நானும் ஒரு லட்சாதிபதி பொண்ணுதான். என் பேரு ஹேமா. ஹலோ, எங்க அப்பா போன் நம்பர் 444467. இப்பவே போன் பண்ண நீங்க கேட்ட பணம் கிடைக்கும். எஸ்டிடி இருக்கா? நானே பண்றேன். ஒரு தலைக்கு படுத்துக்க. உடனே கிடைச்சிருச்சு. ஹலோ அப்பா அப்பா அப்பா. யாரு? கந்தசாமியா? ஏன் புள்ள விட்ட? ஏன்னா உன் புள்ள இங்க இருக்குது. இருக்கட்டும். இத பாரு கந்தசாமி, உன் மக ஹேமா இப்ப ஊட்டியில ஏன் பாதுகாப்புல இருக்கா. நீங்க நல்லபடியா கவனிச்சுக்குவீங்கன்னு தானே என் பொண்ணை உங்க கூட ஊட்டி எக்ஸ்கர்ஷனுக்கு அனுப்பி வச்சேன். அது சரி, பத்திரமா இருக்கா? சாப்பிடுதா? ப்ரொஃபசர் சார். முட்டாள், நான் ப்ரொஃபசர் இல்ல, ஒரு பயங்கரமான ஆள். ஓ மக ஹேமாவை கடத்திட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த பாருப்பா. எப்பா என்னப்பா நீ? ஏப்பா யாரப்பா நீ? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு ஐயா. அது எனக்கு தெரியும். இத பாரு கந்தசாமி, இப்ப எனக்கு 3 லட்சம் ரூபாய் வேணும். அதை நீயே கொண்டு வந்தாலும் சரி, இல்ல கொடுத்து அனுப்பினாலும் சரி. மகிட்ட பேசு. மகளே என்னம்மா இது? அப்பா அப்பா, என்ன சவுக்கால அடி அடின்னு அடிக்கிறாங்கப்பா. ஐயோ, சவுக்கால அடிக்கிறாங்களா? சீக்கிரமா பணத்தை அனுப்பி வைங்கப்பா. ஐயோ இங்க பாருமா, வேற ஒண்ணும் செய்யலையே. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலப்பா. ஐயோ தாங்க முடியலையே, 3 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்கப்பா. 3 லட்சம் போதாது, 5 லட்சமா அனுப்புங்களேன். அவனே 3 தானம்மா கேக்குறான். ஐயே அது அவனுக்குப்பா. அவர் அசிஸ்டன்ட் 2 பேர் என்ன அடிக்காம இருக்கிறதுக்காக ஆளுக்கு 1 லட்சம் சைடுல வெட்டுன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். சீக்கிரமா கொடுத்து அனுப்புங்கப்பா, இல்லாட்டி என்ன கொன்னுடுவாங்க. ஐயோ அடிக்காதீங்க. பாட்டு சத்தம் கேட்கலப்பா உங்களுக்கு? அனுப்புறேம்மா. பணத்தை எங்க அனுப்புறது? 5 லட்சத்தையும் வர ஞாயிற்றுக்கிழமை தொட்டபெட்டா சிகரத்துக்கு அனுப்பணும். விஷயத்தை போலீஸுக்கு சொன்ன அப்புறம் மகளோட உடலை மலை அடிவாரத்தில் தான் தேடணும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? வச்சுட்டானே. எங்க அப்பா நல்லா ஏமாந்துட்டாரு. இந்த மாதிரி வீர விளையாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த 2 லட்சத்தை எனக்கே கொடுத்துருங்களேன். எனக்கு ரொம்ப நாளா ஃபாரின் கார் வாங்கணும்னு ஆசை. வாங்கிக்க. உடனே ஒத்துக்கிட்டீங்களே. ஆனாலும் எங்க அப்பா ரொம்ப கஞ்சங்க. 5 வருஷமா கேட்டுட்டு இருக்க, வாங்கி தர மாட்டேங்கிறாரு. நீங்க உடனே ஒத்துக்கிட்டீங்க. அதெல்லாம் நான் உங்களை டாடின்னு கூப்பிட்டா. நல்ல டாடி குட்டி. இது என்ன டூப்ளிகேட்டா நிஜமா? ஏமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுங்கிறதுனால உன்னை ரூம்ல அழைச்சு வைக்கல. இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக கூடாது.
போக முயற்சி பண்ணின எங்க ஆளுங்க உன்னை ஷூட் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுதா? அதுபா அதுதான் ஒரு ரூம். அங்க போயிரு. டேய் கூட்டிட்டு போங்க. இது அதுவா? ஹீட்டர் இருக்கா? ஓகே. அந்த 2 லட்சத்தை இப்பவே கொடுத்துறீங்களா இல்ல அது வந்தப்புறம் அப்புறமாவே வாங்கிக்கிற அவசரம் ஒண்ணும் இல்ல. வரேன் டாடி. ரிச்சர்ட் கார் ரெடி பண்ணு. ஓகே பாஸ். என்ன போறீங்க? சாப்பிட கிளம்பிட்டீங்க? நான் அவசரமா அப்படியே போகணும். வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்க. வீட்லயா? நான் இருக்க மாட்டேன். போர் அடிக்கும். டாடி பாத்தீங்களா என் மேல இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படல. சரி நீங்க வெளியில போய் ஜாலியா சுத்திட்டு வாங்க. சரி கூட்டிட்டு போறேன். வர இடத்துல குவாய்ட்டா இருக்கணும். நான் பேசும்போது தொந்தரவு செய்யக்கூடாது. ஓகே? ஸ்டாக் வந்துடுச்சா? எனக்கு தெரியாது, அங்கே கேளுங்க. டாடி டாடி வந்து இந்த பொம்மை வாங்கிக்கிறேன். அவ்வளவுதானே? எஸ் டாடி. உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கப்போ. என்ன தொந்தரவு டாடி சாக்லேட் பிஸ்கட்ஸ் எல்லாம் வாங்கிக்குவேன். தேங்க்யூ டாடி. நல்ல டாடி. 5 லட்சமா? பெரிய திருடனா இருப்பான் போல இருக்கு. பெரிய திருடனோ சின்ன திருடனோ போன்ல குரலை தாங்க கேட்டேன். ஆனா போன்ல முகத்தை பார்க்க முடியலைங்க. குரல் எப்படி இருந்துச்சு? என்ன விட பயங்கரமா இருக்கியே. என்னப்பா இது? வீட்டை அடமானம் வைக்கிறதுனா கூட 2 மாசம் 3 மாசம் ஆகும். அவனுக்கு என்ன அவசரமோ 3 நாள்ல கொண்டு வர சொல்லிட்டான். ஏன்பா நான் இப்படி பதவிக்கிட்டு இருக்கிறேன், நீ பாட்டுக்கு வந்து சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறியே. அது ஒண்ணுதான்டா. கோவிச்சுக்காதப்பா. கன்சாம்பிள்ள எனக்கு எந்த கலர்ல பேண்ட் எடுக்கலாம் சட்டை எடுக்கலாம் தான் ஒரே குழப்பமா இருக்கு. ஏப்பா கல்யாணத்துக்கா பொண்ணு பார்க்க போறேன், என் பொண்ணை காப்பாத்தப்பா. கன்சாம்பிள்ள இந்த திருடன் ரொம்ப பெரிய ஆளு. நான் இந்த கோலத்துல போனேன்னா என்னை கேட்டுக்குள்ளே விட மாட்டான். அதனால நல்ல ட்ரெஸ்ல தான் போனேன். கையில என்ன இருக்கு? விரல் தான். அதான் டீல 1.25, ஒயிட்ல 50 தேரும். முடிஞ்சது அவ்வளவுதான். அதை வச்சு சமாளிச்சிருவியா? என்னப்பா சிரிக்கிற? ஐயா 1.25 லட்சம். அதுக்கு இந்த மோகன் அதுக்கு சும்மா 10,000 ரூபாய் போதும். அது போதும் அது போதும் அது போதும். நல்லா இருக்கணும். ஆமா பொண்ணு முடிச்சா வந்துருமா? இந்த மோகன் ஒரு காரியத்துல ஈடுபட்டா பழத்தோட தான் வரும். எனக்கு பழமும் வேணாம் காயும் வேணாம். என் பொண்ணு வந்து சேர்ந்தா போதும். வந்துருமா? வெட்டியா என் ஷேர? சரிதான் போமா. பரவாயில்ல, நம்மளுக்குள்ள இதெல்லாம் எதுக்கு? நல்ல காலம் தப்பிச்சோம். எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. அகில இந்திய புகழ் வாங்குற நேரத்துல நாசம் பண்ணிட்டியே. என்ன யாரு உன காப்பாத்த சொன்ன? உங்க அப்பா. எங்க அப்பா எந்திட்ட நம்ம சண்டைக்கு எங்க அப்பா இழுக்கிற. உன்னை எனக்கு பிடிக்கல, நான் போறேன். என்னடா அது வம்பா போச்சு? உன்னை காப்பாத்திட்டு வர சொல்லி உங்க அப்பா தான் என்ன அனுப்பிச்சாரு. உனக்காக அந்த 4 மொட்டை தலையை கிட்ட நான் அடி வாங்கியிருக்கேன். கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசுறேன். நான் மட்டும் வரல உங்க கதி என்ன ஆயிருக்கு தெரியுமா? எதுவும் நடந்திருக்காது. நான் எவ்வளவு அழகா திட்டம் போட்டு நடிச்சேன் தெரியுமா? அவன் என்ன சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டான். அப்படியே கொஞ்ச நாள் நடிச்சேன். அவன் ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருந்தானே எனக்கு எவ்வளவு நல்ல பேர் கிடைச்சிருக்கும். எல்லாத்தையும் என்ன உன் குடல கிழிச்சிருப்பான்னு சொன்ன. நீ மட்டும் நடிக்கிறது அவனுக்கு தெரிஞ்சது. உன்னை கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி அமுக்கி இருப்பான். சாரி. என்ன சாரி மண்ணாங்கட்டி?
கால் உடனே உங்க அப்பா நான் கொடுப்பேன். நீ செல்லத்தோட போய் மாட்டிக்கிட்டானா உங்க அப்பா வந்து காப்பாத்துவான், என்னதான் அனுப்பி வைப்பா. என்னை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. இப்பவே அவன்கிட்ட போய் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்ததை சொல்ல போறேன். மரியாதை போ. கைய விடு, கைய விடு. உங்க அப்பா கிட்ட உன்னை கொண்டு போய் சேர்க்க சத்தியம் பண்ணிருக்கேன். அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன். அதுக்கப்புறம் அவர் இந்த பைத்தியக்கார பிசாசா இருக்கு. போட்டுடுவேன், கொன்னுடுவேன். I will kill you. வெங்காரா கொடுங்க கொடுங்க. ஹலோ மெட்ராஸ் 444467. ஏமாவா பேசுறது? எம்மாடி நான் தாமா உங்க அப்பா பேசுறேன். சௌக்கியமா இருக்கியா? அப்பா யாருப்பா இந்த மோகன்? இவரே இங்க அனுப்பி வைக்கீங்க. ஏமா நான் ஒரு பையனை அனுப்பி வச்சேனே, காப்பாத்திட்டானா? இப்ப எங்க இருந்து நான் பேசுறேன்? ஏதோ ஒரு ஹோட்டல்ல இருக்கேன்ப்பா. இத பாருங்க, அந்த செல்லதுரைய போலீஸ்ல காட்டி கொடுக்கற வரைக்கும் நான் இங்கிருந்து வர மாட்டேன். அது வரைக்கும் இந்த ஆள்கிட்ட எனக்கு எந்த வித தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நீங்களே சொல்லுங்க. என்னமா உளற? போன மோகன் கிட்ட கொடு. ஹலோ ஹலோ. ஆமா சார், நீங்க சொன்னீங்கன்னு காப்பாத்துறேன். சுத்த நன்றி கெட்ட பொண்ணா இருக்கு. இப்ப வரமாட்டேன்னு அடம் பிடிக்குது. எந்த நேரத்துல பத்தீங்க சார்? சுத்த லூசா இருக்கு சார் இது. மரியாதை கெட்டு தொடஞ்சாங்க சார் ஹலோ ஹலோ. குளிர் இல்ல சார், உங்க பொண்ணு என்ன போட்டு இப்படி ஆட்டுது. ஹலோ. நம்பா போச்சு. இப்ப அவ என்னன்னு சொல்ற? என்ன சொல்றாளா? ஏன் என்ன காப்பாத்துனேங்கிறா. மறுபடியும் அந்த செல்லதுரைக்கிட்டே போவாளாம். அவனை போலீஸ் கையில புடிச்சு கொடுத்து தங்க பதக்கம் வாங்க போறாளாம். ஒரே பொண்ணு செல்லம் கொடுத்த பாரு, என்ன அடிக்கணும். போன அவன்கிட்ட கொடு. அப்பா நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் லட்சியம் நிறைவேற வரைக்கும் நான் இங்கிருந்து வரமாட்டேன். சரிம்மா சரி, நான் உனக்கு சொல்றேன் கேளுமா. சிங்கத்தின் குகைக்குள்ளார போய் விஷ பரீட்சை பண்ணாமே, வெளியில இருந்து டிடெக்டிவ் பண்ணு. அதுவும் நல்லது. சரிப்பா. நீ போன மோகன் கிட்ட கொடு. ஹலோ ஹலோ மோகன், நீ சேமா கூடவே இரு. அவ கண்டுபிடிக்கிறாளோ இல்லையோ, நீ அந்த ஐயோக்கு என்ன கண்டுபிடி. காசு எவ்வளவு செலவானாலும் சரி நான் தர்றேன். என்ன சார் சொல்ல பண்றீங்க நீங்க? இந்தாப்பா நீ மாட்டேன்னா அவளா போய் ஏதாவது வம்பல கும்பல மாட்டிக்குவா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. உனக்கு எவ்வளவு வேணாலும் தர்றேன்ப்பா. சரி, ஒரு கண்டிஷன். ஐயோ இன்னுமா? சரி என்ன கண்டிஷன் சொல்லுங்க. நம்பர் 1, நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்க கூடாது. சரிங்க. நம்பர் 2, பக்கத்துல பறக்க கூடாது, ஏன்னா பத்திக்கும். நம்பர் 3, என் பொண்ணே உன்னை காதல் பண்ணாலும் நீ அவளை காதலிக்க கூடாது. சரியா? ஐயோ சத்தியமா? சத்தியம். உங்க அப்பாட்ட நீங்க கேளு. என்னப்பா மகன் மகன். சார் ஏன் சார் வந்தீங்க? சாரி எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்னப்பா ஆளே மாறிட்டேன். அட்டைட்டு எல்லாம் புதுசா இருக்குது. எல்லாம் உங்க வாழ்க்கை தான். ஆமா, நான் வரும்போது கிளியேன்னு ஒரு பாட்டு சத்தம் கேட்டது. அது இந்த கிளி. யாரு பாருங்க? இந்த கிளி இது இளங்கிளி. அது அன்னக்கிளி. இது சினிமால வந்த பாட்டை ரேடியோல வச்சா. அண்ணன் கிளியா? நான் அந்த படம் பார்த்தனே, அந்த மாதிரி பாட்டே இல்லையே. இல்லையா? சரி விடு, நான் பார்த்து ரொம்ப நாள் தீர்மா வந்திருப்பேன். அதுதான் இருக்கு. எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். உங்களை பத்தி எந்த தகவலும் தெரியலையே, பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னது விலகு? ஏன்பா வரும்போது ஒரு போன் பண்ணிட்டு வரக்கூடாது? நான் தினம் தான் போன் பண்றேன். யார எடுக்கிற? ஆமா, நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கிறீங்க? இல்லப்பா, வேற ரூம்ல இருக்கோம். அப்படியே. ஆமா, என்னமா கண்டுபிடிக்கிறேன்னு வந்து பிடிச்சிட்டியா? அந்த ஆளு வழுக்குறாங்க, பெரிய ஆளா இருக்காங்க. என்ன நேற்று குளிக்கிறாங்க நீ போன? அட இந்த ஊட்டி குளிர்ல குளிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன எங்க இருந்து நான் பிடிச்சிடுறேன். எப்படியாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்படியோ நீ முயற்சி பண்ணி அவனை கண்டுபிடிச்சு நீ உயிரோட இருந்தா மெட்ராஸ் வா. வாமா நம்ம போலாம். அப்பா, அந்த செல்லதுரைய புடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்காம நான் சென்னைக்கு திரும்பவே மாட்டேன். அப்ப வா, கீழே மேட்டுப்பாளையத்துல தங்கிடுவோம். விளையாட்டு பேசாதீங்கப்பா. என் லட்சியம் நிறைவேற வரைக்கும் இந்த ஊரை விட்டு நான் வரமாட்டேன். இத்தனை நாள் பொறுத்தீங்க, இன்னொரு 1 வாரம் பொறுத்துங்க. இப்ப கூட அந்த வேலையா தான் நான் போயிட்டு இருந்தேன். நீங்க எதுக்கு வந்துட்டீங்க? 1 வாரத்துல பிடிச்சிருவேன். அதெல்லாம் பிடிச்சதா? அப்ப நான் இங்கே தங்கிக்கிறேனே. தங்கிக்கங்க. ஐயோ. சரி இங்கே இருங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நாங்க எங்க போனாலும் ஏன் எதுக்குன்னு கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. செல்லத்துறை விஷயமா போறதுனா மட்டும் நான் கேட்க மாட்டேன். மத்த விஷயமா நீங்க கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். அதை கிழிச்சிடாத. என்ன சார் பெல் அமைக்கிறீங்களா?
பின்ன இந்த ஹோட்டல்ல அமுக்கிறதுக்கு வேற என்ன இருக்கு? கிச்சன்ல ரொட்டி மாவு இருக்குதா? அத நீ அமுக்கு. ஆமா, சூடா என்ன கிடைக்கும்? சூடா சுடுதண்ணி கிடைக்கும். அதை விட சூடா வேணும்னா தணலே இருக்குது. ஆமா, குளிக்கும் போது சுடுதண்ணி கொண்டாங்கன்னா கொண்டாடாதீங்க. சாப்பிடறதுக்கு என்னப்பா இருக்கு? இந்த ஹோட்டல்ல டிபன் இருக்குது. ஆனா அதை மனுஷன் திம்பானா? நீங்க சாப்பிடுறீங்க, சம்பளம் கொடுக்குறானே. குளிருக்கு அடக்கமா வேற ஏதாவது கிடைக்குமா? கிடைக்குமே. கலக்கல், லோக்கல், இந்தியன், ஃபாரின் எது வேணும்? ஃபாரின் கிடைக்குமா? எந்த கண்ட்ரி வேணும்? பேரை சொல்லுங்க, இன்டர்நேஷனலே கொண்டாந்துடுறேன். ஒரு 500 வெட்டுங்க. 500? மெட்ராஸ்லயே 250 தானப்பா. மெட்ராஸ்ல கூட தான் கம்பெனி போர்டு வைக்கிறான். ஒரு பய சீன்றானா இங்க அட்டியா கிடக்குது. தேவைப்படுது இல்ல, வெட்டுங்க. டைம் ஆகுது இல்ல. 500 தான் இருக்கு. வர்றேன். சீக்கிரம் பா. ஒரு அரை பாட்டில் உள்ள கட்டிட வச்சு இன்னும் வந்துட்டேன். உழுக அப்படின்னு சொல்லி சமாளிக்கலாம். வரேன். நான் கொண்டாங்கட்டியா? வாசல்லே நிக்குது. என்னது நிக்குதா? நீ தண்ணி போட்டிருக்கியா? உளற நிக்குதுங்கிற. என்ன இருந்தாலும் புது இடம் இல்லையா? திடுதுப்புன்னு வர முடியுமா? ஜிம்மி, come on in. குடிக்கையா? நீட்டுது இல்ல கைய. கண்டா கொடுக்க முடியுமா? என்னது இது? ஊட்டியில பொம்பளைங்க எல்லாம் இந்த வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி விடு. ஏடு ஏடு. ஏன் சார், உங்களுக்கு ஏதாவது விவசாயம் இருக்கா? 3 மனுஷன் நான் ஒருத்தங்க நிக்கிறேன். எடுனா எப்படி? நீயும் பழக்கப்பட்டவன் தானப்பா. நீ ஒரு ரவுண்ட் போட்டுக்க. டியூட்டி நேரத்துல பியூட்டியை போக்குறதே இல்ல. என்னது? ஏப்பா, என்ன சூடா என்ன இருக்குன்னு கேட்டா நெருப்பு இருக்குங்க. ஃபாரின் வேணுமா லோக்கல் வேணுமா? வெளியில போன இந்த பொண்ணை கூட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய அந்த என்ன பெருமை, என்ன தகுதி என்ன? சும்மா இருங்க சார். இதெல்லாம் கேட்கும் போதே யோசிச்சு பார்த்துருக்கணும். நீங்க ஃபாரின் கேட்டீங்க, மலப்புறா ஃபாரின் கொண்டாந்துட்டேன். அட சண்டாளா, நான் கேட்டது பாட்டிலுப்பா. பாட்டிலா? அதுக்கு அவ்வளவு ரகசியமா கேட்டீங்க? வச்சிருக்க. சரி இதை அனுப்பிச்சிரு. ஏன் சார் இது நியாயமா? அந்த பாப்பா சும்மா திரும்பி போகாது. கையாச்சும் ஏதாவது கொடுத்து அனுப்புங்க. என்னப்பா கையில கொடு காலில் கொடுன்னு உன்னோட பெரிய தொல்லையா இருக்குது. இதாம்மா இதை பஸ்ஸுக்கு வச்சுக்க. என்ன சொல்லிட்டு போறா? உங்க மாசாந்திர செலவுக்கு இதை வச்சுங்கன்னு சொல்லிட்டு போகுது. அதுவும் நல்லதுதான். அல்பம். உங்க அந்தஸ்து என்ன, பெருமை என்ன, இதெல்லாம் நீங்க திறக்கலாமா? ஒதுக்கிறாங்க. என்னடா வாச தெரிக்கிற? அதிகம்டா. போடா சின்ன பையன். பத்தலடா டேய், இன்னும் வேணுமே எனக்கு. இன்னும் வேணும்டா. இருக்கா? ஆட்டாடா சிந்திரும். அல்பம் ஊத்துறா. தர ஏ காதுடா அது. அடே கண்ணுடா வாய். அதான் சுருன்னு ஏறுது. எதுவுமே ராவா ஆயிட்டாடா நல்லா இருக்கு. கலந்தா ஒண்ணு தெரியும். ஐயோ, அப்பா ஃபுல்லா குடிச்சிட்டு மயங்கி கிடக்குறாரு. சில பேருக்கு தண்ணி போட்டாதான் போதை வருது. எனக்கு நீ பக்கத்துல இருந்தாலே போதை வருது. இது தெளிய என்ன ஒரு 8 மணி நேரம் ஆகும். ஆமா, ஏதோ சாபம்னு சொன்னீங்க, அதான் எனக்கு புரியல. போன ஜென்மத்துல ஒரு முனிவர் வீட்டுல சர்வெண்டா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சர்வெண்டா? இடையில கட் பண்ணாத மறந்து போயிடும் வேலைக்காரன்.